சொன்னீங்கன்னா அது வந்து நீங்க இன்னும் தெளிவா சொல்லலாம். கோவைனாலும் வந்து நீங்க என்ன நம்ம மக்கள் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாலும் we are with you. எதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்ந்து ப்ரொசீட் பண்ணுங்க. அதில் ரொம்ப பெருசாக யோசிக்க வேண்டிய அளவுக்கு ஒன்றும் பெரிய அமௌண்ட்டே கிடையாது. ரொம்ப லோன் அப்படிதான். சென்னையில் நீங்கள் வந்துட்டு திரும்பி போகலாம். ஆமாம், ஒன் டே தான். 3 hours அவ்வளோதான். ஒன்றும் பெரிய பொருள் செலவெல்லாம் கிடையாது. பிள்ளைங்க இருக்கு. அவங்க வந்து ஃபியூச்சர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ தட் கேன் ஆல்சோ பி கன்சிடர். ஸோ மக்கள் வருவாங்க, க்ரௌடு வந்துட்டு எவ்வளோ கொண்டு வரோம், இதுதான் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கூட அவங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க வந்து பேரண்ட்ஸ் இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்குல்ல, அவங்கள ரீச் பண்ணீங்கன்னா அவங்கள வந்து ஒவ்வொரு ஸ்கூலோட பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை நம்ம போனீங்கன்னா அவங்க இது பண்ண அவசரம் என்ன புரியாது, அதை விளக்கணும். நம்ம புரிய வைக்க முடியும். அதோட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மையும் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இது எப்படி எங்க ஸ்கூல்ல இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டுங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சுனாலும் பிரச்சனை. ஸோ அதை கிளியரா எக்ஸ்பிரஸ் பண்ணி இதுக்காக இந்த ஒரு காரணத்துக்காக நாங்க நடத்துறோம், உங்களுடைய கோஆபரேஷன் வேணும்னு அவங்களுக்கு போய் ரீச் ஆகுறது தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நாம ஒரு பதில் கொடுத்தோம்னா நான் கேட்கற கேள்வி அவனும் கேட்பான். எல்லாம் ஏற்கனவே பேசுறப்ப உங்களுக்கு தூரம் ஓடிட்டு இருக்கோம். இதற்கு அவங்க மக்கள் அவங்களோட டவுட் அது நமக்கு பிளாகர்ஸுக்காக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டதுன்னு இல்லாமல் பப்ளிக்கு அது சரி ஏன் கேட்டால் மதுரை பொறுத்தவரை இருக்கிறதே 5 வீடாக இருக்குது. இதில் ஒன்றும் பெரிய ஸ்டெப் அதான் நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர்ஸ் பி செலக்ட் ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை ஸ்டாஃப் எத்தனை வெளியுள்ள பப்ளிக் எத்தனை இந்த மாதிரி ஒரு நம்பர் ஏதாவது எடுத்துக்கணும். அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணலாம் கிடைக்கும்? நான் நினைக்கிறேன் 100 தான் ஐடியல். அதுக்கு மேலே பிரச்சனை ரொம்ப அதிகப்படியான கூட்டம் இதை வச்சு அதை மூவ் பண்ண முடியும். 100 பேருன்னு குறைவா இருக்கு சார். 100 பேர் ரொம்ப குறைவு. நம்ம ரீச் பண்ண 100 பேர் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வர்றது 50 பேராக தான் இருக்கும். அது நடக்க தான் வச்சுருக்கேன். 200 இல்லை சரி. அப்போ பப்ளிக் வந்தாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஆடியன்ஸை நம்மளே ஓரளவு செலக்ட் பண்ணிடுவோம். அதான் பெஸ்ட். இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் ரெண்டு காலேஜ் வேற ஏதாவது ஆஃபீஸஸ் மாதிரி எதுவும் ஸ்கூலை வந்து பண்ணுறோட ஸ்கூலுடைய டீச்சர்ஸ் நம்ம வந்து அப்ரோச் பண்ண வாட் ஐ மீன் பேரண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போகிறாங்களே, அங்கே ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் வர இருந்தால் சொல்லுவாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் வாங்க மாட்டாங்க. இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை இன்வைட் பண்ண வேண்டியது இல்லை. ஸ்கூல் டீச்சர்ஸ் பண்ணலாம். டீச்சர்ஸ் அப்ரோச் ஏன்னா அவங்க வந்து அது அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு டீச்சரும் 200-300 ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களே டீச்சர்ஸ் யாரை பார்த்து பேசணும்? இங்கே மதுரையில் சிஓ ஆஃபீஸில் எனக்கு ஒரு டவுட். இது ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து பெண் குழந்தைகள் அல்லது குழந்தைகள் வச்சிருக்கிற பேரண்ட்டுக்கு தான் இது ஓகே, அதுதான் சரியான ரீச் இல்லையா? யாருக்காக இதை நடத்தணும்? இல்லை இல்லை அவங்களுக்கு தானே நல்லா கரெக்டு. அவங்க சொல்லி கொடுக்க அவங்க வந்து போகிறாங்க. டெர்மினல் யூஸர், அவங்க வந்து டெர்மினல் பயன்பட போகிறோம் கூட நம்ம இருக்கோம். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம எடுக்கிறோம். அடுத்து டீச்சர்கிட்ட போகுது, டீச்சர் குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமாம், அதை தானே குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் தொடர்பு தேவைப்படுது. அவ்வளோதான். நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அது எப்படி நீங்கள் வந்து குழந்தைகளை அப்ரோச் பண்ணவே முடியாது. அதாவது பேரண்ட்ஸ் சொல்றது உனக்கு தகவலா இல்லை, இது தப்பு, எங்கள் டீச்சர் வந்து சொல்கிறது கரெக்ட் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்க பேசும். அதனால் டீச்சர்களுடைய வந்து அப் டு அது ஒரு நல்ல வரைக்கும் வச்சுக்கலாம். அது பேஸ் பண்ணி டீச்சர்ஸை காலேஜ் இது பண்ணுறது. அப்படி பார்த்தா கார்த்தி, நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸ் உங்களே நல்ல உங்களே நல்ல உமன்ஸ் காலேஜ் பட் அவங்க நான் டீச்சர் பேரண்ட்ஸ்னாங்க. அவங்க உங்கள் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட்ஸ் ஆக்சுவல் லெக்சரர்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்க அந்த 100-200 போய் 1000 கூட்ட முடியும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஒரு செலக்டிவ் பீப்புள்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு
அது காலேஜ் லெவல்ல அந்த மாதிரி காலேஜ்ல வந்து 100 பேருக்கும் போது இமீடியட்டா பயனடையக்கூடியவங்கள கூட்டலாம். இப்ப ஸ்டூடெண்ட் இப்ப குழந்தைய வச்சிருக்க பேரண்ட்ஸ் தான் பெஸ்டா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர் பேரண்ட்ஸ் கரெக்ட். இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு உபயோகப்பட போகுது அவங்களுக்கு. இப்போ பேரண்ட்ஸா இருக்க ஒரு 100 பேர் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பிறகு இப்போ பேரண்ட்ஸா இருக்கவங்க கூட்டா இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே இருப்பாங்க. டீச்சர்ஸ் கரெக்ட்டா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஃபியூச்சர் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அதுக்கு அடுத்து சார் அவர் ஒரு இது பண்ணலாம். புதுமையாக பண்ணலாம். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து பண்ணாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 4-5 பேர் மேரிடு குழந்தையும் இருக்காங்க. அப்படி இருக்கவங்க அதான் சொல்றேன். அப்புறம் சில இதெல்லாம் இல்லை நம்ம வந்து கனவாகி இது பண்ண அது மூலியே போனீங்கன்னா அவங்க படிக்கிறவங்க எல்லாம் நேச்சுரல் படிக்கிறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரி இடம் இருக்குன்னா அவங்க நிறுவனங்கள் வராங்கல்ல, அவங்க இப்ப திருச்சியில சாக்சி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ட்ரக்ஸ் அதை அப்ரோச் பண்ணாங்க. அவங்க வந்து நிறைய நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க. சொந்த நிறுவனம்னா அவங்களுக்கு என்னன்னா இன்னொன்று என்னன்னா அவங்களுக்கு அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அதாவது ஜாயின் பண்ணி எல்லா தொழிலும் ஒரு 1000 இல்ல அவங்களே ஸ்பான்சர் பண்ணல, நீங்க 2 பேர் சேர்ந்து இணைஞ்சு செய்யலாம். ஏன்னா அவன் போட்டோ எடுக்கிறான், அவன் நடக்கிற மாதிரி காட்டுவான். ஆமா அவன் வந்து இப்போ இல்ல அவங்களே எல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது அவனுடைய எல்லாமே வேலை தான் நம்ம என்ன நினைப்படி அதில் போட்டோ ஃபுல் வீடியோ எடுத்துக்கலாம். அதை ஸ்கேன் பண்ணி ஃபுல் வீடியோ எடுத்துக்கலாம். அவங்க வந்து நீங்க சொல்ற அந்த பப்ளிசிட்டி எல்லாம் அவங்க பார்த்து அந்த இது ரிலேட்டடான தொண்டு நிறுவனத்தோட சப்போர்ட் வச்சுக்குவோமா? அது இருந்தாங்கன்னா யாரோ லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அல்ல லொகேட் பண்ணணும்ல. தாய் ஒரு அமைப்பு இருக்கு, அது கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆமா தெரியும்.